வணக்கம். நீங்க கொடுத்திருக்கிற மூலங்கள் ஒரு பெரிய ஆழமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. உங்கள் யதார்த்தத்தை நீங்களே உருவாக்குகிறீர்கள் அப்படிங்கிற கருத்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சக்தியா இல்ல நம்ம தோள் மேல வைக்கப்பட்ட மிகப்பெரிய சுமையா? இன்னைக்கு நாம இதத்தான் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இந்த கலந்துரையாடலுக்கு அடிப்படை சேத் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிற ஒரு ஆளுமையிடமிருந்து வந்த தகவல்கள். இது ஒரு சாதாரண புத்தகம் இல்ல. சேத் ரூபர்ட் அப்படிங்கிற ஒரு பெண்மணி மூலமா இந்த தகவல்களை தர்றாரு. ஓஹோ. அவரோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, இது யாரோ ஒருத்தர் போன்ல பேசுற மாதிரி இல்ல. இது ஒரு உளவியல் நீட்டிப்பு. அதாவது ரெண்டு பேரோட உணர்வுகளும் குணங்களும் சேர்ந்து உருவாக்குற ஒரு பாலம் மாதிரி. இந்த புத்தகத்தோட முதல் வரியே நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும். அது என்னன்னா, உணர்வு தான் வடிவத்தை உருவாக்குது, வடிவம் உணர்வை உருவாக்குறதே இல்ல. சுருக்கமா சொன்னா, நீங்க இந்த உடம்புக்குள்ள சிச்சிக்கிட்ட ஒரு ஆன்மா இல்ல. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் தான் நீங்க பாக்குற உணர்கிற இந்த உலகத்தையே செதுக்குது. இதுதான் இந்த கலந்துரையாடலோட மையப்புள்ளி இல்லையா? சரி, இந்த மையப்புள்ளில இருந்து ஆரம்பிப்போம். உங்கள் யதார்த்தத்தை நீங்களே உருவாக்குகிறீர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு வரிய நாம அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனா இந்த புத்தகம் அத மேலோட்டமா சொல்லல. அது எப்படி வேலை செய்யுதுங்கிற இயக்கவியலையே விளக்குது. கரெக்ட். உங்க வெற்றிக்கு நீங்க காரணம்னு ஏத்துக்கிற நாம, தோல்விக்கு மட்டும் விதியையோ மத்தவங்களையோ காரணம் சொல்றோம். ஆனா எல்லா அனுபவங்களுக்கும் முழு பொறுப்பையும் ஏத்துக்க சொல்லுது இந்த கருத்து. இது இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் நாம தான் காரணமா? இது எப்படி சாத்தியம்? அது எப்படி வேலை செய்யுதுன்னு சேத் சொல்ற விதம் தான் ரொம்ப ஆச்சரியமானது. நம்ம ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒரு தனித்துவமான மின்காந்த யதார்த்தம் இருக்குதான். நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமா நினைக்கும் போது, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, ஆமாம், எதுவா இருந்தாலும் சரி, அந்த எண்ணத்தோட ஆற்றல் சின்ன சின்ன மின்காந்த ஆற்றல் அலகுகளா மாறுது. இந்த அலகுகள் தான் ஒன்னு சேர்ந்து பௌதிக பொருட்களாகவோ நிகழ்வுகளாகவோ ஏன் ஒரு சூழ்நிலையாகவோ நம்ம கண்ணு முன்னாடி வருது. அப்போ நம்ம மனசு ஒரு ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி. நம்ம எண்ணங்கள் எல்லாம் அது அனுப்புற சிக்னல் மாதிரிங்களா? அருமையான உவமை. கிட்டத்தட்ட அப்படிதான். எந்த சிக்னலை நாம ரொம்ப வலிமையா அனுப்புறோமோ அதுக்கேத்த மாதிரி பிரபஞ்சம் ஒரு யதார்த்தத்தை நமக்கு உருவாக்கி தருது. ஒரு எண்ணத்தோட தீவிரம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு வேகமா அது பௌதிக வடிவம் பெறும்னு சேத் சொல்றார். பயமும் ஒரு தீவிரமான எண்ணம் தான், நம்பிக்கையும் ஒரு தீவிரமான எண்ணம் தான். சரி, அப்போ நம்மளை எது கட்டுப்படுத்துது? நாம ஏன் நினைச்சதெல்லாம் உடனே உருவாக்க முடியல? இதுக்கு சேத் ஈகோ அல்லது அகந்தைய ஒரு காரணமா சொல்றார் இல்லையா? ஆமா, நாம நான்னு நினைக்கிற இந்த ஈகோ நம்ம முழு சுயத்தோட ஒரு சின்ன பகுதி தானா. அதுக்கு அது வாழ்ற இந்த முப்பரிமாண உலகமும் 5 புலன்களும் மட்டும்தான் உண்மை. இத தாண்டிய எதையும் ஏத்துக்க அதுக்கு மனசே வராது. ஓ, அப்போ இதுக்கு மேலேயும் ஒண்ணு இருக்கா? நிச்சயமா. இங்கதான் உள் ஈகோ அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு அறிமுகப்படுத்துறார். இந்த உள் ஈகோ நம்ம கண்கள் காதுகள் மாதிரி வெளிப்புலன்களை நம்பி இல்ல. அது உள் வழிகள் மூலமா யதார்த்தத்தை நேரடியா உணருது. அப்படியா? நம்மளோட கடந்த கால வாழ்க்கையோட நினைவுகள் திறமைகள் எல்லாம் இந்த உள் ஈகோ கிட்ட ஒரு பொக்கிஷ மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம உடம்புக்குள்ளேயே நம்மளோட 5 புலன்களும் இல்லாம யதார்த்தத்தை உணரக்கூடிய ஒரு பாகம் இருக்குதா? அது நம்ம யதார்த்தத்துக்கான ஒரு உள் திசைகாட்டி மாதிரி செயல்படுதா? இதுவே ஒரு பெரிய கருத்து. ஆமா, உண்மையிலே சுயத்துக்கு எல்லையே இல்லைன்னு சேத் சொல்றார். அது இன்னும் ஒரு படி மேல போய் பௌதிக பொருட்களுக்கு கூட உணர்வு இருக்கு, உயிரற்ற பொருள்னு எதுவுமே இல்லைன்னு சொல்றார். நம்ம ஈகோ நம்ம முழு சுயத்தோட ஒரு சின்ன பகுதி தான் சொன்னீங்க. அப்ப நம்மளோட முழுமையான சுயம்னா என்ன? இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமா சிக்கலா மாறுதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா, நம்மளோட தற்போதைய ஆளுமை, அதாவது நீங்க நான் நம்ம எல்லாருமே நம்ம முழு சுயத்தோட ஒரே ஒரு வெளிப்பாடு மட்டும்தானா. ஆன்மா அல்லது சேத் சொல்ற முழுமையான சுயம் அப்படிங்கிறது இது மாதிரி பல ஆளுமைகளோட ஒரு கூட்டு வடிவம். ஒரு பெரிய வைரக்கல்லிலிருந்து வர்ற பல வண்ண ஒளிக்கீற்றுகள் மாதிரி. கரெக்ட். ஒவ்வொரு வாழ்க்கையும் அந்த ஆன்மாவோட ஒரு வெளிப்பாடு. இது மறுபிறவி பற்றிய நம்ம வழக்கமான புரிதலையே தலைகீழா மாத்துது. ஒரு வாழ்க்கை முடிஞ்சு அடுத்தது தொடங்குற ஒரு நேர்கோட்டு பயணம் இல்லைன்னு சொல்றீங்களா? துல்லியமா, மறுபிறவி ஒரு நேர்கோட்டு பயணம் இல்ல. சேத் சொல்றது என்னன்னா, உங்க எல்லா வாழ்க்கைகளும்
கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே ஒரே நேரத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், இது எப்படி சாத்தியம்? என் கடந்த கால வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் ஒரே நேரத்துல நடக்குதா? எனக்கு இது சுத்தமா புரியல. இத இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரே நேரத்துல பல நாடகங்கள்ல நடிக்கிறீங்க. ம். ஒரு நாடகம் 12ஆம் நூற்றாண்டுலயும் இன்னொன்னு கிபி 3000லயும் நடக்குது. சரி. நீங்க இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட நாடகத்துல இந்த ஒரு கதாபாத்திரத்துல முழு கவனத்தையும் செலுத்துறதால மத்த நாடகங்களை பத்தி உங்களுக்கு தெரியறதில்ல. ஆனா எல்லா நாடகங்களும் ஒரே ஸ்டேஜ்ல ஒரே நேரத்துல தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏன் எல்லா வாழ்க்கைகளும் ஒரே நேரத்துல நடக்குதுன்னா, நான் இந்த வாழ்க்கையில கத்துக்கிற பாடங்கள் எப்படியோ என் 12ஆம் நூற்றாண்டு சுயத்துக்கு போய் உதவுமா? ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமாம், அவை இணைக்கப்பட்டிருக்கு. இல்ல, என் எதிர்கால வாழ்க்கையில நான் செய்ய போற ஒரு தப்பு இப்போ எனக்கு பிரச்சனையை உருவாக்குதா? ஒரு வாழ்க்கையில நீங்க அடையிற ஒரு புரிதலோ ஒரு வளர்ச்சியோ மற்ற எல்லா வாழ்க்கைகளிலும் ஒரு சிற்றலையை மாதிரி பரவும். அதனாலதான் ஆன்மா ஒரு மூடி அமைப்பு இல்லைன்னு சேத் சொல்றார். அது எல்லா திசைகளிலும் ஆற்றலை வெளிப்படுத்துற ஒரு படைப்பாற்றல் மையம். சுருக்கமா சொன்னா, சுருக்கமா சொன்னா ஆன்மா ஒரு பொருள் இல்ல, அது ஒரு வைஃபை சிக்னல் மாதிரி. அது கண்ணுக்கு தெரியாது, எல்லா இடத்துலயும் இருக்கு, தகவல்களை தாங்கி இருக்கு. உங்க தற்போதைய ஆளுமை அந்த குறிப்பிட்ட சிக்னலுக்கு டியூன் செய்யப்பட்ட ஒரு போன் மாதிரி இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கு. சரி, வாழ்க்கை இப்படி பல பரிமாணங்களை கொண்டதா இருந்தா மரணம்னா என்ன? எல்லாரும் பயப்படுற அந்த விஷயத்தை சேர்த்து எப்படி பார்க்கறாரு? மரணம் ஒரு முடிவே இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்றார். அது ஏதோ முடிவில்லாத ஓய்வுக்கான இடமோ ஸ்வர்க்கமோ நரகமோ இல்ல. அது ஒரு புதிய சூழல்ல செயல்பட கத்துக்கிற ஒரு நிலை, ஒரு பயிற்சி காலம் மாதிரி. அப்போ மரணத்துக்கு பிறகு நடக்கிற அனுபவங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? அதுதான் இல்ல. இங்கதான் நம்ம நம்பிக்கைகளோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. மரணத்துக்கு பிறகு உங்க அனுபவங்கள் நீங்க உயிரோட இருந்தப்போ என்ன நம்பிக்கைகளை கொண்டிருந்தீங்களோ அதால தான் பெரிதும் வடிவமைக்கப்படுது. அப்படியா? ஆமா, உங்களுக்கு ஸ்வர்க்கம் நரகம் பேய்கள் மேல வலுவான நம்பிக்கை இருந்தா அந்த அனுபவங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்வீங்க. அந்த நாடகத்தை நீங்களே உங்களுக்காக அரங்கேற்றுவீங்க. இது கேட்பதற்கே சுதந்திரமாவும் அதே சமயம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இறந்த பிறகும் நம்ம பொறுப்பு நம்மள விட்டு போகாதுன்னு சொல்றீங்க. ஆமா, இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் புத்தகத்துல இருக்கு. மோசஸ் மேல அதிக நம்பிக்கை வச்சிருந்த ஒரு அரேபியர் இறந்தபோது அவருக்கு வழிகாட்ட வந்தவங்க மோசஸ் மற்றும் அல்லாஹ் வடிவத்துல தோன்ற வேண்டிதான். அப்பப்பா, அந்த 2 பேரும் அவரோட ஆன்மாவுக்காக ஒரு சண்டையே அரங்கேற்றினாங்க. அவரோட நம்பிக்கையை திருப்திப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் அவருக்கு உண்மையான நிலையை விளக்க முடிஞ்சது. அவரோட நம்பிக்கைக்கு எவ்வளவு சக்தி பாருங்க. சரி, இந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்? மரணத்துக்கு பிறகு யதார்த்தத்தோட தன்மைய பத்தி விளக்கப்படுற பயிற்சி மையங்கள் இருக்குன்னு சேத் சொல்றார். அங்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எப்படி பௌதிக யதார்த்தமா மாத்துறதுன்னு முறைகள் கத்துக் கொடுக்கப்படுது. அடுத்த பௌதிக வாழ்க்கைக்கு திரும்ப விரும்புறவங்களுக்கு இது ஒரு பயிற்சி பட்டற மாதிரி. இந்த புத்தகத்துல என்னோட கற்பனையை கிளறின, அதே சமயம் புரிஞ்சிக்க கஷ்டமா இருந்த ஒரு பகுதி சாத்தியக்கூறு யதார்த்தங்கள் பற்றியது. ஆமா, இது ஒரு பெரிய கருத்து. சுருக்கமா சொன்னா, நீங்க எடுக்காத ஒவ்வொரு முடிவும் செய்யாத ஒவ்வொரு செயலும் மறைஞ்சு போறதில்ல. அது ஒரு மாற்று யதார்த்தத்துல உங்களுடைய ஒரு சாத்தியமான சுயத்தால் நிகழ்த்தப்படுது. ஒரு நிமிஷம், இத பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க எடுக்காத அந்த வேலை, நீங்க முறிச்சுக்கிட்ட அந்த உறவு, இந்த புத்தகத்தின்படி இன்னொரு யதார்த்தத்துல உங்களுடைய இன்னொரு வெர்ஷன் அதை வாழ்ந்துட்டு இருக்கு. ஆமா, இதோட அர்த்தம் என்னன்னா, நாம இழந்ததா நினைக்கிற எந்த வாய்ப்பும் உண்மையிலே இழக்கப்படவே இல்லை. வருத்தங்கிற உணர்வுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுது இல்லையா? கரெக்ட். இது தனிநபர்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நாகரிகங்களுக்கும் பொருந்தும். நம்ம வரலாறுங்கிறது நடந்த நிகழ்வுகளோட தொகுப்பு மட்டும் இல்ல. நடக்காத ஆனா நடந்திருக்க சாத்தியம் இருந்த பல வரலாறுகளும் யதார்த்தங்களா இருக்கு. இந்ததா சேர்த்து சொல்றார். அதுல லுமேனியர்கள் பத்தின கதை ரொம்பவே ஆச்சரியமாவும் ஒரு எச்சரிக்கையாவும் இருந்துச்சு. என்ன நடந்தது அவங்களுக்கு? அவங்க ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இருந்தாங்க. வன்முறைய இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக ஒழிக்க நினைச்சாங்க. அதுக்காக ஒரு தீவிரமான முடிவெடுத்தாங்க. ஒருத்தருக்கு கோபமோ ஆக்ரஷமோ வந்தா அவங்க உடல் அதை செயல்படுத்த முடியாதபடி அவங்களோட உடலியலையே மரபணு ரீதியா மாற்றி அமைச்சாங்க. கேக்க நல்லா தான் இருக்கு. இதோட விளைவு என்னவா இருந்துச்சு? வன்முறையை தவிர்த்தாங்க. ஆனா அதோட சேர்த்து அவங்களோட படைப்பாற்றலையும் உயிர் வாழும் திறனையும் சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சலையும் முடக்கிட்டாங்க. வன்முறை இல்ல, ஆனா பயம் இருந்துச்சு. ஓஹோ.
அவங்க நாகரிகம் பலவீனமாகி இயற்கையோட சவால்களை எதிர்கொள்ள முடியாம கடைசியில அழிஞ்சு போச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இவங்க பூமியோட அடியில தான் வாழ்ந்தாங்க. இவங்களோட குகை நகரங்களை தான் பிற்காலத்துல வந்தவங்க குகை மனிதர்கள் வாழ்ந்த இடம்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கை கதை. ஆக்ரோஷத்தை நீக்கிறேன்னு சொல்லி ஒரு சரியான சமூகத்தை உருவாக்க முயற்சி பண்ணி வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தீப்பொறியையே அவங்க அணைச்சிட்டாங்க. இது நம்ம இயல்புல இருக்கிற எந்த குறைகளை இல்லாம நம்மால வாழவே முடியாதுங்கிறத தெளிவா காட்டுது. ஆமா, ஒரு நாகரிகத்தோட கூட்ட நம்பிக்கை எப்படி அவங்க யதார்த்தத்தையே மாத்திடுச்சுன்னு பார்க்கும்போது, ஆமா, கடைசியில அவங்க அழிவுக்கே அது காரணமாயிடுச்சு. இந்த கூட்ட நம்பிக்கைகள் பெரிய கதைகளை உருவாக்குதுங்கிற விஷயம் சேத் மதம் பத்தி சொல்ற கருத்துக்களுக்கு ஒரு சரியான பாலமா அமையுது. ஆமா, மத பத்தின சேத்தோட பார்வையை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கிறிஸ்தோட கதை மாதிரி பெரிய மத நிகழ்வுகள் மனிதகுலத்தோட கூட்டு உள்மன தேவைகளோட வெளிப்புற பிரதிபலிப்புகள் தான் அப்படிங்கிறார். அது ஒரு ஆன்மீக நாடகம். ஆமா, உள்ளுணர்வா எல்லோருக்கும் தெரிஞ்ச சில உலகளாவிய உண்மைகளை வெளிப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களால இது அரங்கேற்றப்படுது. கிறிஸ்துவும் கதை கூட ஒரு பன்முக கலை படைப்பு மாதிரி தான். மனிதகுலத்தோட தேவைதான் அது உருவாக்கியது. சரி, இங்கதான் இந்த மூலங்கள்ல வர்ற கருத்து பலருக்கும் ரொம்ப சர்ச்சைக்குரியதா இருக்கும். அதாவது ஒரே ஒரு கிறிஸ்துக்கு பதிலா 3 கிறிஸ்து ஆளுமைகள் இருந்தாங்களாம். நாம இங்க தெளிவா சொல்லிக்க விரும்புறோம், நாம இந்த மூலங்கள்ல என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு தரோம். இது ஒரு திகைக்க வைக்கிற கருத்து. சிலுவையில அறையப்பட்டது அந்த நாடகத்தோட ஒரு பகுதி தான். ஆனா அந்த 3 பேர்ல யாருமே சிலுவையில அறையப்படலன்னு சேர்த்து சொல்றார். ஆமா, இந்த மூலங்களின்படி வரலாற்று ரீதியாக இப்போது பால் அல்லது சவுல் என்று அழைக்கப்படுற நபர்தான் இந்த ஆன்மீக கருத்துக்களுக்கு ஒரு பௌதீக கட்டமைப்பு, அதாவது ஒரு மதத்தை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றார். ஆனா அந்த அமைப்பு மூல கருத்துக்களோட உயிரோட்டத்தை நெரிச்சிடும்னு அவரே பயந்தார். இதனால அவரே எதிர்காலத்துல 3வது கிறிஸ்துவ ஆளுமையா மீண்டும் தோன்றி இந்த திரிபுகளை அழிப்பாருன்னு இந்த புத்தகம் சொல்லுது. சரி, இவ்வளவு தகவல்களையும் தொகுத்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது? இந்த கலந்துரையாடலோட தொடக்கத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம். இந்த மூலங்களோட படி நீங்க ஒரு வரையறுக்கப்பட்ட பௌதிக உயிரினம் இல்ல, நீங்க ஒரு பன்முக ஆளுமை, உங்க எண்ணங்களால உங்க யதார்த்தத்தை உருவாக்குற ஒரு படைப்பாளி. ஆமா, இதோட உண்மையான பாடம் என்னன்னா, நம்மளோட பழக்கப்பட்ட எண்ணங்களை நம்ம ரொம்ப கவனமா பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம மனசுக்கு பின்னால ஓடுற அந்த லேசான பதட்டம், டிராஃபிக்ல நிக்கும்போது வர்ற எரிச்சல், இவையெல்லாம் வெறும் உணர்ச்சிகள் இல்ல. இந்த புத்தகத்தின்படி இவைதான் உங்க எதிர்காலத்துக்கான வரைபடங்கள், ப்ளூ பிரிண்ட்ஸ். ஆமா, வாழ்க்கை மரணம் பத்தின நம்ம கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப குறுகியவை. உங்க உண்மையான ஆற்றல் உங்க உள்மனதிலிருந்து தான் வருது. உங்க ஈகோங்கிறது உங்க முழு சுயத்தோட வாசல்ல நிக்கிற ஒரு காவலாளி மாதிரி தான். அது உங்களை பாதுகாக்குது, ஆனா உள்ள இருக்கிற விஷால உலகத்தை பார்க்க விடாம தடுக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன? இந்த புத்தகம் முடிவுல உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்குது. யதார்த்தத்தின் தன்மை மற்றும் நீங்கள் தேடும் அனைத்து பதில்களும் உங்களுக்கு வெளியே என்ற புத்தகத்திலேயோ குருக்கிட்டையோ இல்ல. அவை உங்கள் தற்போதைய அனுபவத்திற்குள் உங்களை நோக்கிய ஒரு உள்பயணத்தின் மூலம் உள்ளன. அந்த இறுதி சிந்தனை இதுதான். உங்கள் சொந்த உணர்வின் ஆழத்தை, உங்கள் உள்மனதின் பிரபஞ்சத்தை ஆராயத் தொடங்கினால் நீங்கள் எதை கண்டுபிடிக்கலாம்? அந்த பயணம் ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் படிச்ச எந்த புத்தகத்தை விடவும் கேட்ட எந்த கதையை விடவும் ஆச்சரியமானதா இருக்கலாம்.